பரஞ்சுடர் ஞானம். நான் 2005 ஒரு தொடர் எழுதினேன் தினத்தந்தியில், ஆசையே முதல் வெற்றின்னு. அந்த புஸ்தகம், அந்த தொடர் ஒரு வருஷம் இருந்தது. அந்த ஒரு வருஷம் அந்த தொடர் ஆசை, ஒரு டெசைர், அது நல்ல பாசிட்டிவான மீனிங்கில் தான் எழுதினேன். அது முழுப்புக்காக வெளிவந்தது. மணிவாசர் பதிப்பகம், பாரிஸில் இருக்கு. அது படிக்கிற வாசகர்கள் நிறைய பேர் தான், வாசகர்கள் நிறைய உருவாகிட்டாங்க. அதில் ஒரு வாசகர் கிட்டாரு, ஆசையை முதல் விட்டுருக்குறீங்க, அப்போது எனக்கு ஒரு பெண் மீது இச்சை, அது நிறைவேறுமா அப்படிங்கிறாரு. ஒரு பெண் மீது இச்சை நீங்கள் சாதாரணமாக அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லவ் பண்ணுங்கள், லவ் பண்ணி அதை தெரிய பண்ணுங்கள், ப்ரொமோட் பண்ணுங்கள், ஓகேன்னா இப்போ லவ் நல்ல விஷயம் தானே. இல்லை சார் அப்படின்னு கொஞ்சம் தயங்கினார். என்ன தயங்குறீங்க? இல்லை சார், எனக்கு மனைவி இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண்ணோட எனக்கு கொஞ்சம் சலனம் ஏற்படுது மனசு அப்படின்னாரு. இது 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 எப்படி நீங்கள் கேட்குறீங்க? எந்த வகையில் கேட்குறீங்க? இப்போ உங்கள் மனைவி உங்களுக்கு வீட்டில் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணோட இல்லை ஆசை வருதுங்க, இது இப்படிங்க விட்டுருங்க, இது இருக்கட்டும். சப்போஸ் இப்போ உங்கள் மனைவி வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகலான்னு நீங்கள், இல்லை சார் அவங்க வேலைக்கு போகலான்னு வீட்டில் இருக்காங்கண்ணா, சரி வேலைக்கு போகணும், வீட்டிலே இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்துடுறீங்க. இப்போ அவங்களுக்கு வேறு யாருமே ஆசை வந்தால் அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றிக்கூட நீங்கள் சம்மதிப்பீங்களா? சொல்லுங்கள் என்று கேட்டேன். அது எப்படி சார் சம்மதிக்க முடியும்? அது 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 என்ன அது சொல்லுங்கள், எதாக இருந்தால் ஓப்பனாக சொல்லுங்கள். நமக்கு தனக்கு வந்ததை பிறருக்கு வந்ததாக பாதிக்க வேண்டும், பிறருக்கு வந்ததை தனக்கு வந்ததாக பாதித்து பார்த்தா இந்த பிரச்சனை வரவே வராது, ரேஸாகவே ஆகாது. ஆசையை மேல்விட்டுங்கிறது வாழ்க்கையில் எதை அடையணும், எதை இலக்கு அடையணும், இலக்கை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு பாஷோட விஷயத்தை பற்றி அந்த புக்கில் இருக்கு. அங்கே எங்கேயுமே தப்பான ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு, கருத்தோ வரியோ எழுத்தோ ஒன்றுமே சொல்லப்படவில்லை. அப்புறம் நீங்கள் எப்படி கேட்டீங்க? இல்லை சார், எனக்கு இது மனசில் உள்ளதை கேட்டேன். தயவுசெய்து இது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கல்ச்சரில் வரக்கூடிய அற்புதமான தேசம் நம்முடைய நாடு. இதில் நீங்கள் இன்னொரு பெண்ணோட அந்த மாதிரி ஒரு சலனம் ஏற்பதுன்னா அது தவறு. அதற்காக இந்த நூல் உங்களுக்கு இடம் தராது. நீங்கள் அதற்கான எண்ணத்தை அதையோடு முற்றிலும் வெளியிட்டுருங்க. அப்போ இது நீங்கள் தொடர்ந்து அந்த ஆசையை வெளியேற்றி அது பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஆபத்தாயிரும், பின்னாடி குடும்பத்துக்கு பிரச்சனை. ஆசை துன்பத்துக்கு காரணங்கிற பழமொழிக்கு போய் சேர்ந்துருவீங்க. விட்டு விடுங்கன்னு சொன்னேன், அவர் விட்டார். பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி